மொபைல் போன்ல பாத்தீங்கன்னா மைக் வந்து சுத்தமா ஒர்க் ஆகாது. ஸோ அந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கறத டீடைல்டா வந்து பார்க்க போறோம். எக்ஸாம்பிள் நீங்க வந்து கால் வந்து பேசுறப்போ வாய்ஸ் வந்து ப்ராப்பரா கேட்காது. அண்ட் ரெண்டாவது விஷயம் நீங்க வாய்ஸ் மெசேஜ் எல்லாம் வந்து பண்றப்ப அந்த வாய்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து ப்ராப்பரா ரெக்கார்ட் ஆகாது. சுத்தமா பாத்தீங்கன்னா மைக்கே வந்து உங்க போன்ல ஒர்க் ஆகாம வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு இஷ்யூ நீங்க ஃபேஸ் பண்றீங்கன்னா அதை எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கறதா டீடைல்டா இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போறோம். பாக்குறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட போன்ல வந்து கம்ப்ளீட்டாவே வந்து மைக் வந்து ஒர்க் ஆகலையா, இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு ஆப்ல மட்டும் ஒர்க் ஆகலையா அப்படின்றத நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ அதற்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க போன்லயே பாத்தீங்கன்னா சவுண்ட் ரெக்கார்டர் வந்து இருக்கும், வாய்ஸ் ரெக்கார்ட் பண்றதுக்கான ஒரு ஆப் வந்து இருக்கும். ஸோ அந்த ஆப் இருந்துச்சுன்னா அதுல போயிட்டு நீங்க வந்து உங்களோட வாய்ஸை கம்ப்ளீட்டா ரெக்கார்ட் பண்ணி பாருங்க. அப்படி அந்த ஆப் உங்ககிட்ட இல்லைன்னா பிளே ஸ்டோர்ல போயிட்டு வாய்ஸ் ரெக்கார்டர் அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஸ் எல்லாமே வரும். அதுல ஏதாச்சும் ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்களோட வாய்ஸை ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட போன்ல ரெக்கார்ட் பண்ணி வந்து பாருங்க. ஸோ அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் செக் பண்ணுங்க. செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க போன்ல இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் ஆப் வந்து ஓபன் பண்ணிடுங்க. ஓபன் பண்ணிட்டு ஆப்ஸ் அப்படின்ற மாதிரி சர்ச் பண்ணிடுங்க. சர்ச் பண்ணதுமே அந்த ஆப்ஷன் வந்துடும். அதை கிளிக் பண்ணதுமே உங்க போன்ல இருக்கக்கூடிய எல்லா ஆப்புமே லிஸ்ட் அவுட் ஆகும். ஸோ அதுல சைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 டாட் பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணதுமே ரீசெட் ஆப் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஆப் ப்ரிஃபரன்ஸை மட்டும் ரீசெட் பண்ணிடுங்க. ஒன்ஸ் இதை ரீசெட் பண்ணிட்டு உங்களோட மொபைல் போனை ஒன் டைம் வந்து ரீஸ்டார்ட் பண்ணிடுங்க. ரீஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க போய் மைக்கை செக் பண்ணி பாருங்க. நல்லாவே பாத்தீங்கன்னா ப்ராப்பரா வந்து ஒர்க் ஆகும். கால் பேசுறப்பா இருக்கட்டும், வாய்ஸ் மெசேஜ் பண்றப்பா இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பரா வந்து ஒர்க் ஆக ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ இப்போ சில பேர் சொல்லுவீங்க, எனக்கு ஒரு சில ஆப்ல மட்டும் பாத்தீங்கன்னா வந்து ப்ராப்பரா வந்து மைக் வந்து ஒர்க் ஆகல, நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஸோ அந்த ஆப்ல இருக்கக்கூடிய ஸ்டோரேஜை மட்டும் நீங்க கிளியர் டேட்டா வந்து கொடுத்துருங்க. ஸோ அப்படி கொடுக்கறது மூலியமாக நீங்க கண்டிப்பா அந்த ப்ராப்ளம் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஜஸ்ட் உங்க போன்ல செட்டிங்ஸ் ஆப் வந்து ஓபன் பண்ணிடுங்க. ஓபன் பண்ணிட்டு ஆப்ஸ் சர்ச் பண்ணீங்கன்னா அந்த ஆப்ஷன் வந்துடும். அதை கிளிக் பண்ணதுமே உங்க போன்ல இருக்கக்கூடிய எல்லா ஆப்புமே லிஸ்ட் அவுட் ஆகும். இப்போ நீங்க எந்த ஆப்ல வந்து மைக் வந்து ப்ராப்ளமா வந்து ஃபேஸ் பண்றீங்களோ அந்த ஆப்பை செலக்ட் பண்ணிட்டு ஸ்டோரேஜை கிளிக் பண்ணிட்டு கிளியர் கேட்ச் அண்ட் கிளியர் டேட்டா வந்து கொடுத்துருங்க. ஸோ இப்படி நீங்க வந்து கொடுத்ததுமே அந்த ஆப்ல கண்டிப்பா அந்த ப்ராப்ளம் நீங்க வந்து சால்வ் பண்ணிடலாம். அண்ட் குறிப்பா பாத்தீங்கன்னா எந்த ஆப்ல உங்களுக்கு மைக் ப்ராப்ளம் வந்து வருதோ ஸோ அந்த ஆப்பை நீங்க பிளே ஸ்டோர்லயும் வந்து அப்டேட் பண்ணுங்க. ஸோ எல்லா ஆப்பையும் நீங்க அப்டேட் பண்ணி யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்து வராது. அதனால எல்லா ஆப்பையும் அப்டேட் பண்ணி வந்து யூஸ் பண்ணுங்க. அண்ட் குறிப்பா நீங்க கிளியர் டேட்டா கொடுக்கறதுக்கு முன்பாக அந்த ஆப்ல இருக்கக்கூடிய டேட்டா எல்லாமே பேக்கப் பண்ணிட்டு நீங்க வந்து கிளியர் டேட்டா வந்து கொடுக்கணும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஆப்ல இருக்கக்கூடிய டேட்டா எல்லாமே வந்து எரேஸ் ஆயிடும். ஸோ அதனால ப்ராப்பரா வந்து கிளியர் டேட்டா கொடுத்து செக் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ நான் இந்த வீடியோல சொன்ன இந்த மெத்தட்ஸ்லாம் நீங்க கரெக்டா வந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா போன்ல வந்து மைக் ஒர்க் ஆகாம இருக்கக்கூடிய அந்த ப்ராப்ளம் வந்து ஃபிக்ஸ் ஆகி ப்ராப்பரா பாத்தீங்கன்னா அது வந்து ஒர்க் ஆக ஸ்டார்ட் ஆயிடும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிருங்க. எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க, எல்லாருக்குமே ரிப்ளை பண்றேன். வேற என்ன கண்டென்ட் நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை பத்தியும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதற்கான வியூஸ்மே சீக்கிரமாவே நம்மளோட சேனல்ல வரும்.